பெபிள்ஸ் தமிழ். நம்ம ரிபப்ளிக் டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா பீச்சில் தான் இருக்கும். இப்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்புத்துறை, அதாவது கல்வித்துறை, சுற்றுலாத்துறை, செய்தி தொடர்புத்துறை, இந்த மீன்வளத்துறை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி போயிட்டே இருக்குங்க. என்னென்னங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்குறாங்க. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா இப்போ 8 o'clock இன்னமும் என்னென்னா க்ரௌடு வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். செய்தி மக்கள் தொடர்புத்துறை. தமிழ்நாடு காவல்துறை. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம். முதலமைச்சர் கோப்பை. கூட்டுறவுத்துறை. சாதனை படைக்கும் கூட்டுறவுத்துறை. காமதேனு சிறப்பு அங்காடி. சின்ன காஞ்சிபுரம் கூட்டுறவு நகர வங்கி. கூட்டுறவு மேலாண்மை நிலையம். மக்கள் நலன் பேணும் கூட்டுறவுத்துறை. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை. வேளாண்மை உழவர் நலத்துறை. உயிர் உரங்கள், கருவேப்பிலை, பாரம்பரிய வளர்ச்சி, வேப்பங்கன்று, மண்புழு உரம், பசுந்தாள், வேளாண் காடுகள். பள்ளி கல்வித்துறை. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. கைத்தறி மற்றும் துணிநூல் துறை. கைத்தறி மற்றும் துணிநூல் துறை. காப்டெக்ஸ். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. சுற்றுலாத்துறை. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. கால்நடை பராமரிப்புத்துறை.
சரஸ்வதி தேவி. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை. விவேகானந்தர் பண்பாட்டு மையம் முன்னாடி தாங்க எல்லாமே முன்னேற்றுக்கு நீங்கள் பார்த்தது. செய்தி தொடர்புத்துறை, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விவேகானந்தர் இல்லம். மக்கள் வந்த வண்ணம் உள்ளார்கள். எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் பீச் ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி பீச் ரோட்டில் நின்றுட்டுருக்கிறேன், நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது என்னென்னா இன்றைக்கி தாங்க நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது செய்தி தொடர்புத்துறை, சுற்றுலாத்துறை, அதாவது மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை, மீட்பு பணித்துறை, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை இந்த பீச் ரோடு வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுருக்கேன். இது நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பாருங்கள். ஒரு தொடர்புத்துறை எந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட டெக்கரேஷன் எல்லாமே என்னென்னா எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு பதிவு பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.